தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைப் போல தேர்தல் களமும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேற்று முதல் தேதி தொடங்கிவிட்டதால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளருக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கிட்டாங்க. 8 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கலில் 4 நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் இருக்கக்கூடிய 4 நாட்களில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வர்றாங்க. அதனுடைய முதல் நாளான நேற்று முக்கிய கட்சிகளான திமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திமுகவின் சார்பில் அதனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே போன்று தவேகாவுடைய, அதாவது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய தவேகாவின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் தான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில் தன்னுடைய தாய் மற்றும் மனைவியோடு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் பிரதான கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்யவிட்டாலும் தன் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார். நேற்று தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட கடையநல்லூர், சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இதில் முதல்ல நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து அங்கேயே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி வந்தார். ஒரு சாலையில் இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து வாக்குகளை கேட்டு பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி தேர்தல் பிரச்சாரத்தை நாளை திருவாரூரிலிருந்து தொடங்குகிறார். அங்கிருந்து தொடங்கி மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதே போன்று தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிரச்சார கூட்டத்திற்கு அந்த இடத்திற்கு வந்த திரு விஜய் அவர்கள் அங்கு கூடியிருந்த நண்பர்கள், நண்பிகள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் உள்ளிட்டோரிடம் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினார். எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா நேற்று பிரச்சார பயணத்தை? அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதும் தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நான் சொந்த தாயினுடைய பெத்த தாயினுடைய ஆசியோட இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மளை பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படிலாம் நிறைய விஷயம் மனசுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடே நமக்கு பிடிச்ச இடம் தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசியோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அவர் பிரச்சாரம் செய்து சுமார் ஒரு 10 நிமிடங்கள் பேசி முடித்த பிறகு பெரம்பூர் தொகுதியிலிருந்து தன்னோட பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு வாகனத்தில் அடுத்தபடியாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள கொளத்தூர் பகுதிக்கு பிரச்சாரம் பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தின் அவருடைய வாகனம் செல்லும் வழியெல்லாம் அங்கு அவருடைய தொண்டர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பின்தொடர்ந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அவர் கொளத்தூரை சென்று அடையும் போதே
ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிவிட்டது. பெரம்பூரிலிருந்து அவர் குளத்தூர் செல்வதற்கு முன்பே அவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. அவருடைய வாகனத்தை தொடர்ந்து ஏராளமான அவருடைய கட்சியுடைய தொண்டர்களும் இளைஞர்களும் பின்தொடர்ந்து வந்ததால் அந்த பகுதியே நேற்று போக்குவரத்து நெரிசலால் திக்குமுக்காடி போய்விட்டது. சரி, குளத்தூரில் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து பேசும்போதும் அங்கே ஒரு சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலாக இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தை பாதியிலே முடித்து கொண்டு நேற்று வழக்கமாக அவர் வில்லிவாக்கம் தொகுதியிலையும் பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக இருந்தது. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலைகள் போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்வதற்கு போதுமான காவலர்கள் இல்லாததும் அவருடைய பாதுகாப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்ததாக கருதப்பட்டு தன்னுடைய பிரச்சார பயணத்தை பாதியிலே முடித்து கொண்டு வீடு திரும்பிவிட்டார். அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் நேற்று மாலை. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் பாதுகாப்பு இல்லாதனால் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பயணத்தை பாதியில் முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஒரு பரபரப்பு அறிக்கையை ஒன்று கொடுத்திருந்தார். என்னவென்றால் அது கரூரில் நடைபெற்ற சம்பவம் போன்றே தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, பாதுகாப்பு குறைபாடு அதிகமாக உள்ளது, அதனால் எங்களுடைய தலைவர் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம், தேர்தல் அறிவித்த பிறகு விஜய் களத்துக்கே வரமாட்டேங்கிறார், களத்துக்கு வந்தா தானே அவருடைய அரசியலுடைய செல்வாக்கு என்ன, அவர் எப்படி அரசியல் செய்கிறார், எப்படி பிரச்சாரம் செய்கிறார் என்று தெரியும் என்பது போன்ற விமர்சனங்களை வைத்தனர். ஆனால் அவர் ஒரு நாள் கூத்திற்கே போலீசார் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. உண்மையிலே பார்த்தால் நேற்று அப்படிதான் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்த வியூவர்ஸ்க்கு தெரியும். கூட்டம் அலைமோய்து அவருடைய காரை சுற்றி ஒரு கூட்டம் மொய்த்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு முறையான பாதுகாப்பு இல்லை தான். இது போன்ற சூழ்நிலை ஏற்படும் போது கரூர் சம்பவம் அனைவருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கும் வாக்காளருக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால்தான் 42 உயிர்களை பலி கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. அதே போன்ற சூழ்நிலைகளை இன்னும் நடக்காமல் இருப்பதற்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை உரியவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக உள்ளது. இதே போன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட கடையநல்லூர் பகுதியில் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அவருக்கு வாக்கு சேகரித்தார். அதே போன்று தென்காசி தொகுதியில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் என்பவருக்கும், அம்பாசமுத்திரம் பகுதியில் பிரபாகரன் என்பவருக்கும், சங்கரன்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வேட்பாளரான திலீபன் ஜெயக்குமார் என்பவருக்கும் நேற்று வாக்கு சேகரித்தார். அவர் வாக்கு சேகரிக்கும் போது குறிப்பிட்ட விஷயம், நேற்று காலை தான் திமுக தரப்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஏற்கனவே பெண்களுக்கு, மகளிருக்கு உரிமை தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். அதையும் உள்ளடக்கி சுமார் 50 தலைப்புகளின் கீழ் 500 நலத்திட்டங்கள் என்று நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் முக்கியமாக அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், அதாவது தங்களுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் ஸ்டார் அறிக்கை, தேர்தலுடைய வாக்குறுதிகளிலே ஸ்டார் வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் அப்படி என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது நீங்கள் வாஷிங் மிஷின் வேணால் வாங்கிக்கலாம், மிக்சி வேணால் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணால் வாங்கிக்கலாம், என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாங்கி கொள்ளலாம் இந்த 8000 ரூபாயை வைத்து அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தில் கடுமையாக சாடியிருந்தார். இவர்கள் எப்போதுமே ஊழல் செய்து பழக்கப்பட்டவர்கள், இவர்கள் நீங்கள் ஒரு கூப்பன் கொடுப்பது போன்று கொடுத்து இந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் அவர்களிடம் கமிஷன் பேசி வாங்கி விடுவார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதுபோக இந்த அரசின் மீது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எல்லாம் பட்டியலிட்டு காண்பித்தார். இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எங்களை பார்த்து திமுகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன 8,000
8,000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். எதுக்கு கூப்பன்? ஏன்னா இந்த கூப்பன் கொடுத்தா தான் ஊழல் செய்ய முடியும். இந்த கூப்பனுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வர்றது நிச்சயம் கிடையாது. ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களை குழப்பி ஒரு அறிவிப்பை கொடுத்து, அதுவும் எப்படி டோக்கன் கொடுப்பாங்களாம். நீங்க போய் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் அவிலே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அவிய டோக்கன் கொடுக்கும்போது திமுக கரண்ட் போய் வாங்க வேணும். அப்போ அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேணும். அப்படித்தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ணா திமுக அறிவிப்பு அப்படி அல்ல. உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக 10,000 ரூபாய் போய் செலுத்தப்படும். நாம் தமிழர் சீமான் கூட பல்வேறு இடங்களில் இந்த இலவசங்கள் குறித்து கடுமையாக சாடி வருகிறார். அவருடைய சாடல்கள்லாம் இலவசங்கள் எதற்கு? மக்களை மீண்டும் பிச்சை எடுக்க வைக்கவா? நல்ல திட்டங்களை கொடுங்கள், அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுக்க அரசு முன்வர வேண்டுமே தவிர இது போன்ற இலவசங்களை கொடுக்கக்கூடாது என்பதை கடுமையாக சாடியிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தில். இவன் எதையுமே யோசிக்காம நம்ம நிலத்தின் வளத்தை, நம்ம நலத்தை, நாட்டை, மலையை, மண்ணை, கடலை எல்லாம் அடமானம் வச்சு 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த ஃப்ரீ ஸ்கீம்னு அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னு நாய்க்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி போட்டு நம்மளை ஏமாத்தி வாக்கை வாங்கி வாங்கி ஆட்சிக்கு வந்து ஆண்டு அழிச்சு, போன முறை வந்த போது குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொன்னாங்க. இந்த முறை வருவதற்கு 2000 தாரம்ங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா அந்த 1000மே போதுமே. எதுக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் திடீர்னு அடுத்த மாசம் தேர்தல் வருது. இந்த மாசம் போன மாசம் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5,000 போட்டுறாப்ல. என் தம்பி மனைவிலாம் மாமா நமக்கு எதுவும் செலவுக்கு போட்டிருக்காரா? என் கணக்குல 5,000 வந்திருக்கு. தெரியல. நம்ம உங்க மாமா போடல, உங்க அப்பா போட்டிருக்காரு. அது ஸ்டாலின் அப்பா ராவோட ரவா போட்டாப்ல. 5,000 ரூபாய், 6,800 கோடி அதில் இழப்பு. தொடர்ந்து பிரச்சார மேடையில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நெருங்க உள்ளது. அதுவரை ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்குவதற்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.